Hey guys, welcome back to our Gagavupo YouTube channel. This is நம்ம Gagavupo unboxing. ரெக்கார்ட் ஆச்சு தானே பாரதியா ஃபர்ஸ்ட் டைம் வந்து மூஞ்சி மறைக்கிற அளவுக்கு இப்போ தான் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணுறோம்ல ஓகே சரி ரெடி ஹே guys, welcome back to our Gagavupo YouTube channel. இது நம்ம Gagavupo unboxing. இன்னைக்கு என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையிலே ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப காஸ்ட்லியான அன்பாக்சிங் இன்றைக்கி தாங்க பண்ண போகிறேன். என்னடா ஃபேஸ் மறைகிற அளவுக்கு அன்பாக்சிங் பாக்ஸாக வச்சுருக்கானே பார்க்காதீங்க, இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து கேவி ஸ்டில்ஸ், அதாவது கேவி ஸ்டில்ஸ் ஃபோட்டோகிராஃபி பண்ணிகிட்ருக்கோம். யார் பண்ணிகிட்ருக்காங்க? நான் தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த கேவி ஸ்டில்ஸோட ஸ்டுடியோவுக்கு வீடியோ எடிட்டிங்கும் ஃபோட்டோ எடிட்டிங்கும் ஒரு மானிட்டர் ஒன்று ரீசெண்டாக நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதுக்கான அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ யாருக்கெல்லாம் என்ன யூஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க, வீடியோ எடிட் பண்ணுறவங்க, ஷார்ட் ஃபிலிம் எடிட் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்ல யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களாம் தவறாமல் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள். வாங்க, இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க சீக்கிரம் வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீபோர்டு மவுஸ்லேருந்து அன்பாக்சிங் பண்ண ஆரம்பிச்சலாம். ஒரு மவுஸுக்கே அந்தளவுக்கு பேக்கிங் பார்த்தீங்களா? ஆக்சுவலி இது பார்க்க கேமிங்கோடைய மவுஸ் மாரியே இருக்கும். ரெட்கியரோடைய நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு கீபோர்ட் மவுஸ் தான். ஆக்சுவலி மவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் லைட் செட்டிங்கோடு வரும். ரெட்கியரில் ஒரு பெஸ்ட்டு மவுஸ்னால் இதை சொல்லலாம் கண்டிப்பாக. அன்பாக்சிங் மட்டும்தான், இது வந்து ரிவ்யூ கிடையாது, ஜஸ்ட் அன்பாக்சிங். ஸோ இதை இப்படி வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்கியரோட கீபோர்ட் மவுஸ். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் கீபோர்டுங்க. மெக்கானிக்கல் கீபோர்டு எதுக்காக நம்ம வாங்குறோன்னா, அதிகமாக ஸ்மூத்னஸாக யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு நல்ல ஸ்பீடாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்குகிறோம். இதில் வந்து பார்த்தா இன்க்ளூட் வந்து ஜாய்ஸ்டிக் வருங்க. ஆக்சுவலி வால்யூம் ஜாய்ஸ்டிக்கோடு வரும். இது சாரி தலைகையாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரைட் சைடில் இந்த வால்யூமை குறைக்கிறதோ அந்த ஜாய்ஸ்டிக் நிறைய இதில் ஃபியூச்சர் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து அன்பாக்சிங்காக இருக்குதுன்னா டீட்டெயிலாக சொல்ல முடியல. உங்களுக்கு அன்பாக்சிங் மட்டும் காமிச்சிடறேன் பாருங்கள். கைஸ், பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெக்கானிக்கல் கீபோர்டு வாங்கினதுனால கீபோர்டுக்கு ஸ்டாண்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக, ஒரு நல்ல பிளாஸ்டிக் குவாலிட்டி, நல்ல ஒரு குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எனக்கு ஒரு ப்ளஸ் தாங்க. ஏன்னா என்ன பார்த்தீங்கன்னா, நான் கை வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு டவுனில் இல்லாமல் அப்பில் இருக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இது இப்படி வச்சிடலாம். கைஸ், பேக்கிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ரெட்கியரோடைய மெக்கானிக்கல் கீபோர்ட் ஆக்சுவலி நான் வந்து செலக்ட் பண்ணி தாங்க இது வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நல்ல ஒரு வெயிட்டாக, ஒரு ஃபாஸ்டன்ஸாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க. நமக்கு இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் லைட் செட்டிங் வரும். மவுஸ்லேயும் சரி கீபோர்ட்லையும் சரி லைட் செட்டிங்கோடு வரும். ப்ராப்பராக உங்களுக்கு நான் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறதா இருந்தாலும் கொடுக்குறேன். ஆக்சுவலி நீங்கள் சொன்னல ஒரு ஜாய்ஸ்டிக் இருக்கும். ஸோ வால்யூம் குறைக்கிறதா இருந்தாலும் சரி, அப் அண்ட் டவுனு ஜூம் அவுட் பண்ணுறதா இருந்தாலும் இதில் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல யூஸிங்கில் இருக்குங்க. ஆக்சுவலி இது வந்து நமக்கு ஒன்ஸ் நம்ம வந்து கீபோர்டில் இருக்கிற பட்டன்ஸ் வந்து ஏதாவது ஃபால்ட் ஆச்சுன்னா நான் ரிமூவ் பண்ணிட்டு வேறு பட்டன் போட்டுக்கலாம். அது ஒரு ஃபியூச்சர், நல்ல ஒரு ஃபியூச்சர்னு என்ன சொல்லுவாங்க. ஆக்சுவலி நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. அது கீபோர்டு ஒரு 1000 ரூபீஸ் தான் மவுஸும் கீபோர்டு வாங்குவாங்க. அவங்க அப்படியே ஃபால்ட் ஆச்சுன்னா தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் இது வந்து அப்படி கிடையாதுங்க. ஆக்சுவலி இது ப்ரைஸ்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான். நான் உங்களுக்கு இதெல்லாம் வந்து முடிச்சுட்டு ப்ரைஸ் லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இது இப்படி வச்சிடலாம். மானிட்டர் செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா BenQ தான் செலக்ட் பண்ணோம். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, BenQ 27 இன்ச்சஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா BenQ வந்து யூஸிங் பொறுத்த வரைக்கும் நல்ல யூஸாக இருக்குங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து ரெண்டரிங் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிஸ்டம் வந்து லேக் ஆகாமல் யூஸ் பண்ணுறது சரி, கலர் கலெக்ஷன் செம்மையாக இருக்குங்க. அதனால் நான் வந்து செலக்டடாக யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா BenQ மானிட்டர் தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு என்ன மானிட்டர் பிடிக்குமோ அது வாங்கிக்கோங்க. நீங்கள் ஃபோட்டோகிராஃபி பண்ணுறீங்கன்னா ஆக்சுவலி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. BenQ யூஸ் பண்ணுவாங்க, LG யூஸ் பண்ணுவாங்க, சாம்சங் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் எனக்கு ஃபியூச்சரில் நல்ல ஒரு அட்வான்ஸ் மாடல் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு BenQ தான். ஸோ அதனால் நான் செலக்ட் பண்ணேன். மானிட்டரை பற்றி சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம டேரெக்டாக CPU போயிடலாம். கேஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CPU அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க, என்னுடைய மேஜரே அது தாங்க. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் இப்போ இது தாங்க. ஆக்சுவலி நாங்கள் இவ்வளோ லாங் ட்ராவல்லேருந்து இதை வந்து ரொம்ப சேஃபாக கொண்டு வந்தோம். ஸோ ஏதாவது ஆகிடுமோ, ஏன்னா எல்லாமே பில் பண்ணி தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தது, கஸ்டமைஸ் பண்ணி பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நாங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எதையுமே வந்து நான் சஜெக்ஷன் பண்ணி, கிராஃபிக்ஸ் கார்டும் சரி, ஒரு மதர் போர்டாக இருந்தாலும் சரி, ப்ராசஸ் இருந்தாலும் சரி, லிக்விட் கூலராக இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் நான் செலக்ட் பண்ணி பர்சனலாக எல்லாமே எனக்கு நான் செலக்ட் பண்ணி சஜெக்ஷன் பண்ணி போட்டது தான் இது. ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா அங்கே எடுக்கிற கடையில் எல்லா இடத்துல விசாரித்ததை விட ரொம்ப கம்மியாக எங்களுக்கு சீப்பாக கிடச்சிது. ஸோ அதனால் நான் பில் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் அந்த கடை உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அங்கே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் நீங்கள் அந்த கடையில் எடுத்துக்கலாம். ஸோ கடையோட டீட்டெயில், அட்ரஸ், லொக்கேஷன், கரெக்டான லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இது அன்பாக்சிங் பார்த்தீங்களாங்களா? நம்மளுடைய மான்ஸ்டர் CPU வந்து இன்றைக்கி வெளியில் எடுக்க போகிறேன். ஆக்சுவலி வந்து இதோட கேஸும் சரி, கேபினெட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுங்க, நான் செலக்ட் பண்ண ஒரு கேபினெட் இல்லை, பட் ஆனால் அவங்களுக்கு சஜெஸ்ட் பண்ண கேபினெட்டு அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நானும் செலக்ட் பண்ணிவிட்டேன், எனக்கு பிடிச்சதான் எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணேன், நம்மளோட கேபினெட். ஆக்சுவலி கைஸ் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குங்க, நாங்கள் டவுனில் போட முடியல, என் ஹைட்டுக்கு நின்னபடி அன்பாக்சிங் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் அந்தளவுக்கு ஹைட் இருந்துச்சு. ஸோ நான் எந்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் கவர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள்.
எப்பயுமே ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்னாவே இந்த தெர்மோகோல் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. இது என்றைக்கு மாறும்னு தெரில. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாகவே இந்த தெர்மோகோல் தான் யூஸ் பண்ணுறாங்க. என்ன ரீசன் தெரில. லைஃப்பில் என்ன மாறினா உண்டு, பார்க்கலாம். ஓகே, CPU வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பில் குவாலிட்டியில் நல்ல ஒரு காம்பேக்டான மொத்தம் மெட்டலில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸோ உங்கள் CPU ரொம்ப வெயிட்டாக இருக்கும். நான் எப்படி எடுக்க போகிறேன்றதை உங்களுக்கு நான் காட்டுறேன். எப்படிடா நம்ம பாக்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட CPU. ஸோ இந்த கவரை பிரித்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஆக்சுவலி ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேங்க. காரில் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஆனால் ரொம்ப சேஃபாக எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம செட் பண்ணி வச்சுருந்த அந்த பில் பண்ண எல்லா ப்ராடக்ட் வந்து ஷேக்கிங் பண்ணக்கூடாது. அதனால் வந்து உள்ள தெர்மோகோல் அதெல்லாம் வச்சு நாங்கள் ரொம்ப காப்பரேட்டாக எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே நிமிஷம். இதுதான் நம்ம ஒரு எக்ஸ்பென்சிவாக ஒரு காஸ்ட்லியான ஒரு CPU. என்னோடய எடிட்டிங்க்கு மேலே ஆக்சுவலி வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியும் வீடியோவுக்கும் மேலே அதுக்கும் மேலே ஒரு சினிமாவுக்கு எடிட் பண்ணுற அளவுக்கு தான் நான் பில் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ உங்களுக்கு இது தேவைன்றத இருந்தாலும் வாங்கிக்கலாம். ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு தேவையானது கொஞ்சம் லோலையும் வாங்கிக்கலாம், ஹை ரேஞ்சு வாங்கிக்கலாம். எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் நான் ஷார்ட் ஃபிலிம் எடுப்பேன், யூடியூப் சேனல் ரன் பண்ணோம், ரெண்டரிங் யூஸ் பண்ணணும், ரெண்டாவது எடிட்டிங் நல்ல ஒரு ஸ்பீடு இருக்கணும். ஸோ பேக்அவுட் ஒர்க்கிங்லாம் இருக்குன்றதுக்காக இவ்வளோ காஸ்ட்லி நான் வாங்கினேன். ஸோ உங்களுக்கு நான் ஃப்ரண்ட் பேஜை காட்டுறேன் பாருங்கள். ஆனால் நான் செலக்ட் பண்ண வந்து கேஸ் வந்து வேறு. ஏன் என்ன ரீசன்னா, எனக்கு அங்கே போன உடனே நான் செலக்ட் பண்ண கேஸே இல்லைங்க. கேபினெட் வந்து எனக்கு பிடிச்ச மாரி அதுதான் இருந்தது. அது கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லைங்க. ஆக்சுவலி நான் இது அவங்க செலெக்ஷன் பண்ண உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த எலிவிஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஸோ கிளாஸில் மேலே இருக்கிற இது கவர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இது மேக்னெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு டஸ்ட்டு படிக்கக்கூடாதுன்னா இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி வந்து இதெல்லாம் பில் நல்லா இருக்குங்க. ஆக்சுவலி எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டல். அதனால் நம்ம வந்து தைரியமாக யூஸ் பண்ணலாம். அங்கேருந்து வரும்போது எதாவது டேமேஜ் ஆகிருக்குமோ இல்லை என்ன நினச்சி பதறினே வந்தோம். பட் ஆனால் எந்த ஒரு டேமேஜ் இல்லைங்க. ஆக்சுவலி உள்ளே இருக்கிற எல்லா ப்ராடக்ட் நாங்கள் எப்படி ஃபிட் பண்ணுவோம் அப்படியே தான் இருக்குது. நீங்கள் எந்த லாங் ட்ராவல் வந்திருந்தாலும் சரி, ஹைவேனா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ரோடு சரியில்லாத ரோடாக இருந்தால் நீங்கள் எல்லாம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுனால நீங்கள் எடுத்துகிட்டு வரது ரொம்ப ஆக்சுவலி முடிஞ்ச அளவுக்கு வந்து ஒரு காரில் எடுத்து வர ட்ரை பண்ணுங்கள். பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்கள் கை தவறி கூட கீழே வந்தால் கூட உங்களுக்கு தான் டேமேஜ். அப்புறம் ரொம்ப யூஸ் இல்லாமல் போயிடும். ஸோ என்னடா எடுக்கிறதுக்கு முன்னாடி அவசரமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் அந்தளவுக்கு பாதுகாப்பாக எடுத்துகிட்டு வந்தோம். ஆக்சுவலி ஒரு ஆள் உட்கார இடத்துல இந்த பொருளாக வச்சு கையிலே பிடிச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்ததே. இருந்தாலும் அப்புறம் இவ்வளோ செலவு பண்ணி எடுத்துகிட்டு வரோம். அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து இது கொஞ்சம் சேஃப்டியாக எடுத்துகிட்டு வரதான் எல்லோரும் நினைப்போம். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 USB போட்டு, அதுக்கப்புறம் ஆன் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ஹெட்ஃபோனு, மைக்கு எல்லாமே வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைடில் லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் இருக்குங்க. ஃபைபர் கிளாஸுங்க. நல்ல ஒரு பில் குவாலிட்டி நல்லா தான் இருக்கும். உள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிட்டு இருக்குன்றதை நீங்கள் இதை பார்த்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எதுக்காக ஃபஸ்ட்டில் வந்து நீங்கள் கேபினெட் பார்த்தீங்கன்னா வச்சுக்க ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்கோம். அட்வான்ஸ் மாடல் வரதுக்கு முன்னாடிலாம் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போலாம் நீங்கள் எந்த கேபினெட் எடுத்தாலும் ஃபைபர் கிளாஸோடு தான் வருதுங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா உள்ளே என்ன ப்ராசஸ் போகுதுன்றதை நம்ம இப்படியே தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இதில் நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டாக இருந்தாலும் சரி, ப்ராசஸாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அப்படியே ஓப்பனாக தெரியுங்க. நீங்கள் நிறைய பேர் வந்து நான் வந்து ஹசிடெக் லிக்விட் கூலர் எதுக்காக போட்டேன்னா வச்சுக்க, நான் ஏசி ஃபியூச்சரில் போட்டாலும் போடாது ரொம்ப ஹீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு லிக்விட் கூலர் போட்டிருக்கேன். நார்மல் கூலரை விட இது கொஞ்சம் காஸ்ட்லி தாங்க. கொஞ்சம் ஒரு 7,000 அதிகமாக வரும். இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நம்ம யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ, அதிகமாக யூஸ் இருக்கோ இல்லையோ, ஆனால் போகிறத நல்லா போகணும்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் எப்பயுமே நான் எந்த பொருள் வாங்கினாலும் கொஞ்சம் என்னுடைய பட்ஜெட்டுக்கு மேலே தான் போகும். என்ன ரீசன்னா, நான் என்றைக்குமே வந்து கொஞ்சம் நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ இல்லை கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும் தான் நான் நினைப்பேன். அப்படி தான் இப்படி நானும் வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் இது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டும் சரி, லிக்விட்ஸ் கார்டும் சரி, நல்லா. ஆனால் எனக்கு வந்து பில் பண்ணி கொடுத்தவங்க நல்ல பாதுகாப்பாக அழகாக நாங்கள் இவ்வளோ தூரத்தில் வரன்னு தெரிஞ்சோன்னே அவங்க வந்து எங்களுக்காக டைம் ஒதுக்கி இதை நல்லா பில் பண்ணி கொடுத்தாங்க. பில் பண்ணுறது நிறைய கடையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு வாங்குவாங்க. நாங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எந்த அமௌண்ட்டும் கொடுக்கல. கிட்டத்தட்ட பில் பண்ணால் 1,500 ஆகும். ஆனால் அந்த அமௌண்ட்டு கூட கிடையாதுங்க. அவங்ககிட்டே வாங்கினதுனால எந்த ஒரு அமௌண்ட் இல்லாமல் தான் எங்களுக்கு பில் பண்ணி கொடுத்தாங்க. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சரி நான் பார்க்க முடியாது, நீங்களே பாருங்கள். HDMI போர்ட் 2 கொடுத்துருப்பாங்க, USB போர்ட் வந்து 3 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிவிட்டி கொடுத்துருப்பாங்க, பவர் கொடுத்துருப்பாங்க. உள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து 550 தான் போட்டிருக்கேன். ஆக்சுவலி 750 650லாம் இருக்குது. நான் வந்து 550 தான் போட்டிருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா 550 வந்து ஒரு கரண்ட் சேவ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். 750 வந்து நல்ல ஒர்த்து கொடுக்கும். ஆனால் 750 நம்ம வந்து Ryzen 9 போட்டால் ஓகே தான். ANB ப்ராசஸில் Ryzen 9 போட்டிருந்தா ஓகே. நான் 7 தான் போட்டிருக்கேன். 7 போட்டிருக்கிறதுனால எனக்கு வந்து 550 காம்பாக்டாக இருக்கும். அதனால் நான் போட்டிருந்தேன். ஸோ வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. மதர் போர்டு வந்து நான் காஸ்ட்லியெல்லாம் யூஸ் பண்ணலைங்க, லோவாக தான் யூஸ் பண்ணேன். ஏன்னா மதர் போர்டில் அந்தளவுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ண வேணாம்.
கிராஃபிக்ஸ் கார்டில் வேணால் நம்ம எவ்வளோனா ஸ்பெண்ட் பண்ணிக்கலாங்க. மதர் போர்டில் காஸ்ட்லியாக நான் வந்து மதர் போர்டு பார்த்துருந்தாங்க, பட் ஆனால் அதில் ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், கிராஃபிக்ஸ் கார்டில் ஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல சொல்லிட்டு நான் வந்து கிராஃபிக்ஸ் கார்டில் வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாகிட்டு மதர் போர்டில் சிம்பிளாக பார்த்துக்கிட்டேங்க. அதனால சிம்பிளாக ரொம்ப சிம்பிள் இல்லை, நார்மலாக ஒரு மீடியமுக்கு மேலேன்னு வச்சிங்களா அந்தளவுக்கு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும், பேக்லேயும் பார்த்துருவேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க, ஸ்டீலில். கேமிங் கேஸ் தான் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து அசூஸ் ஸ்டப்பில் GT 350 வாங்கியிருக்கேன் கேஸ். அதான் கொஞ்சம் கேஸ் நல்லா தான் இருக்கும். நான் வந்து எல்லாமே பிளாக் தாங்க, CPU பிளாக்கு, மானிட்டர் பிளாக்கு, கீபோர்டு பிளாக் ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் இந்த கேஸில் மானிட்டர் எல்லாம் ஒயிட் இருக்குது, கிரே கலர் இருக்குது. ஆனால் நான் வந்து எல்லாமே பிளாக் தான் யூஸ் பண்ணேன். இதில் நீங்கள் லைட் செட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, எல்லா மானிட்டர்லையுமே ஜிகிஜின்லாம் எரியாதுங்க. ரொம்ப கேமிங் யூஸ் பண்ணுற அளவுக்கு ஜிகிஜின்லாம் எரியாது. லைட்டான இது தான் அது, சிபியூலையும் சரி, ரெண்டாவது கீபோர்ட் மவுஸ்லையும் சரி, லைட்டான ஒரு லைட் செட்டிங்கோடு தான் வருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் எனக்கு தான் பிடிக்கும். நைட் டைமில் வந்து நம்ம அதை டிம் பண்ணிக்கலாம் வச்சுங்க, அதை நம்ம டிம் பண்ணணும் தோணும், எதுக்காக அது தேவையே இல்லை. அதனால் நம்ம வந்து லைட்டான ஒரு நம்ம கேமிங்க்கு யூஸ் பண்ணவே போகிறதில்ல, நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோ எடிட்டிங்கு ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸாக இருக்குங்க. கேமிங்க்கெலாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, நம்ம வந்து எடிட்டிங்கு ஃபோட்டோ எடிட்டிங் தான் ரொம்ப யூஸாக இருக்கும். ஸோ அதுக்காக மட்டும்தாங்க. என்னடா இவன் இந்த காஸ்ட்லியாக யூஸ் பண்ணிவிட்டு டக்கு நம்மளை காஸ்ட்லியாக வாங்க சொல்கிறான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு எது காம்பேக்டாக நீங்கள் எதில் வேணால் குறைக்கலாங்க, ப்ராசஸ்லையும் குறைக்கலாம். நீங்கள் வந்து AMD வேண்டாங்க, நீங்கள் Ryzen வரைக்கும் போக வேண்டிய அவசியமே இல்லை. i5 i7 இந்த மாதிரி இருக்கும் ஃபோட்டோ எடிட்டிங் பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் வீடியோ எடிட்டிங் போகும்போது Ryzen வரத்தான் கிடையாது. Ryzen 5 கூட வாங்கிக்கிங்க, 7 இல்லாட்டாக கூட. ஏன்னா Ryzen 5 வாங்கினா கூட ஒரு ரெண்டரிங்க்கு யூஸ் பண்ணுறோமோ இல்லையோ அதிகமாக பேக்அவுட் ஒர்க்கிங்க்கு நல்லா யூஸ் பண்ணலாம். அதேமாரி நம்ம வந்து Ryzen 7ல் நீங்கள் வந்து ரெண்டரிங் பவராக யூஸ் பண்ணலாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு ஆனால் இதை விட ரொம்ப காஸ்ட்லியாக பார்த்தேங்க. கிட்டத்தட்ட என்னோடய CPU கிட்டத்தட்ட ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு நான் எதிர்பார்த்தேங்க. ஆனால் எதுக்காக அதில் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், அதில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறது நம்ம வேறு இன்னொரு ஸ்டில் கேம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த லெவலுக்குலாம் ஸ்பெண்ட் பண்ணலைங்க எனக்கு. ஆனால் இப்போ கூட நான் வந்து எனக்கு யூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட 50-60,000 பெஸ்ட்டாகவே நான் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து நான் இது எனக்கு இன்னொரு சிஸ்டம் வாங்கினா இதுக்கு மேலே தான் வாங்கணுமே தவிர, ஃப்யூச்சரில் வந்துட்டு டக்குன்னு நான் வந்து சிம்பிளாக போட்டு டக்குன்னு இந்த ரேஞ்சே நான் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வாங்குறதா இருந்தால் கூட எனக்கு அது பிடிக்காதுங்க. வாங்கும்போது பெஸ்ட்டாக வாங்கினேன், எனக்கு அதுதாங்க ரொம்ப பிடிக்குமே. ஸோ நீங்களும் அந்த மாதிரி வாங்கினா கொஞ்சம் ஃப்யூச்சரில் நல்லா இருக்கும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஃப்யூச்சரில் ஃபோட்டோகிராஃபியில் வந்து யாருமே சிம்பிளாக கேட்குறதே இல்லை, எல்லாமே ரேஞ்ச் அதிகமாக கேட்குறாங்க. இப்போ இன்னும் கொஞ்ச நாள் போனால் ட்ரெடிஷ்னலே இருக்குமான்னு தெரியாதுங்க, கேண்டிட் தாங்க, முழுக்க கேண்டிட் தாங்க எல்லாமே ஃபுல்லாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து அதனால தான் நான் வந்து கேண்டிட் தான் முழுக்க ஒரு சினிமாட்டிக் ஷாட் வேணும். இன்னும் நம்ம வந்து கேவி ஸ்டில்ஸில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்க வந்து காஸ்ட்லி எல்லா ப்ராடக்ட்டும் வந்துட்டுருங்க. கூடிய சீக்கிரமே நம்ம புதிய உதயம் வரப்போதுங்க நம்மளோட கேவி ஸ்டில்ஸில். அதனால தான் இந்த தீவிரமாக வாங்குறதுங்க. இன்னும் நிறையா சினிமாட்டிக் எங்கிட்ட முழுக்க மொத்தமும் பார்த்தீங்கன்னா என்னடா அது ப்ரொமோஷன் நினச்சிடாதீங்க. திடீர்னு என்னடா அது கேவி ஸ்டில்ஸ்லாம் ப்ரொமோஷன் பண்ணால் இதுவும் இப்போ பண்ணுறான் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். இருந்தாலும் அதுக்காக தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆக்சுவலி நம்ம கேவி ஸ்டில்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கேண்டிட், ஃபுல் அண்ட் ஃபுல் கேண்டிட் ஸ்டில்லு, கேண்டிட் ஃபோட்டோ, ட்ரோனு எல்லாமே கொண்டு வர மாதிரி ஐடியா இருக்குங்க. ஸோ எல்லாமே மோஸ்ட் ஆஃப் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் நம்ம பேலன்ஸு கொஞ்சம் ஒரு ட்ரோன் தான் வாங்குற பைக்கு, இன்னும் ஒரு 2-3 மந்த்தில் ட்ரோனு வாங்கிடுவோம். ஸோ நம்ம கேவி ஸ்டில்ஸில் வந்து யார் இருக்கலாம் என்ன நான் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணுறேன், நீங்களும் பாருங்கள். இதுக்குன்னு தனி பேஜ் வச்சுருக்கேன், அதில் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் வந்து நீங்கள் ககவுபா சேனல்லையும் இந்த ப்ரொமோஷன் வருது, அதுலேயும் பாருங்கள். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கான ரிசல்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன். ஸோ யார் இருக்கலாம் புக் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், இமீடியட்டாக கால் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக பண்ணலாங்க. நினச்சிக்கலாம் என்னடா அது கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பிச்சே கொஞ்ச நாள் தான் இருக்கும், திடீர்னு என்னடா இவ்வளோ காஸ்ட்லியாக CPU வாங்குறான், இவ்வளோ காஸ்ட்லியாக கேம் வாங்குறான் அப்படின்னு நினைக்காதீங்க. சீரியஸாகவே வந்து இது எனக்கு யூடியூப்லேருந்து அந்த வருமானமே கிடையாதுங்க. நான் வந்து வெளியில் அரேஞ்ச் பண்ணி தான் அந்த CPU வாங்கினேன். என்ன ரீசனாக நான் உடனே சீக்கிரம் நான் ஸ்டூடியோ போகிற ஐடியாவில் இருக்கேன். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது நான் சீக்கிரம் வாங்குகிற ஐடியா இருந்துச்சு. இனிமேல் போக கொஞ்சம் நான் வந்து எல்லா ப்ராடக்ட் வாங்குறதா நான் பார்ப்பேன். நான் எல்லாம் வெளியில் அரேஞ்ச் பண்ணி தான் வாங்கினதே. ககவுப்பு அன்பாக்சிங்கில் வந்து எப்போயாவது ஒரு வீடியோ தான் வரும். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நான் புதுசாக வாங்குகிற பொருள் மட்டும் தான் அன்பாக்சிங் பண்ணுறேன். ஃப்யூச்சரில் வந்து எந்த அளவுக்கு நம்ம கேவி ஸ்டில் வளருதுன்றதை பார்ப்போம். உங்களோட சப்போர்ட் இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் கேவி ஸ்டில் நல்ல ஒரு ப்ராப்ளமாக வந்துடும் நினைக்கிறேன். ஸோ கட்டாயம் உங்களோட சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதேமாரி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ககோபோ சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கேவி ஸ்டில்ல எப்பயும் மறந்துடாதீங்க, அதே மைண்டில் வச்சுங்க. ஸோ நம்ம ககோபோ சேனலில் கேவி ஸ்டிலுக்கான ப்ரொமோஷன் வரலன்னு நினைக்காதீங்க. ஸோ ககோபோ சேனல்னால் அதுக்கான இது மட்டும்தான் இருக்கணும். ஸோ இந்த ப்ரொமோஷன் இருக்கக்கூடாது நினைக்கிறேன். இது கூட அன்பாக்சிங் எதுக்காக நான் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகுங்க. நிறைய பேர் இந்த CPU மானிட்டர்லாம் வந்து பார்த்திங்கன்னா யாருமே நிறைய பேர் விரும்புகிறாங்க. ஆனால் அதுக்கான அன்பாக்சிங் ரிவ்யூலாம் யாரும் கொடுக்குறதில்ல. அதுக்காக தான் நான் அன்பாக்சிங் பண்ணுறேன். இதில் ப்ரொமோஷனோ இல்லை ஒரு கண்டென்ட்டுக்காகலாம் எதுவும் கிடையாது. ஸோ நானும் ஒரு பொருளை வாங்கி அன்பாக்சிங் பண்ணுறேன், நீங்கள் உங்களுக்கு யூஸ் ஆகும் என்ற ஒரே காரணத்துக்காக தான் இந்த அன்பாக்சிங் போகிறேன். ஸோ இதேமாரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நன்றி, மீண்டும் சந்திக்கலாம். பாய்.